முந்தைய அரசுகள் செய்த நல்ல விஷயங்களையும் பாராட்டணும். நீங்களும் செஞ்சிருக்கீங்க, இன்னும் இதை விட சிறப்பாக செய்யுங்க. அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். மாறாக நாங்கள் மட்டும்தான் எல்லாம் செஞ்சிருக்கோம், மற்றவங்களாம் யாருமே எதுவுமே செய்யல என்பது போல சொல்வது அது ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது. உங்களுடைய கோரிக்கைகளை சிறுமைப்படுத்தல, வரவேற்கிறேன், பாராட்டுறேன். இன்னும் செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள். அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். நன்றி கெட்ட அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பா மிகவும் தடித்த வார்த்தை இருக்காருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பேசுறப்ப மிகவும் தெளிவாக சொன்னார். எதனால யாருக்கெல்லாம் நன்றி சொல்லி வந்தார். ஐயா காதர் மைதீன் அவர்களும் பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் கண்ணியமிகு காகிதமில்லத் அவர்களை பார்த்ததில்லை. ஆனால் நான் ஐயா காதர் மைதீன் அவர்களை நேரில் சந்தித்த பொழுது அவ்வளவு கண்ணியமாக என்ன நடந்தது என்று அவர் எல்லாத்தையும் சொன்னார். எதனால் அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்தார், எதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவையும் அதிமுகவும் சேர்ந்து பந்திப்போம் எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு தான் வெளியே வந்தார். ஏதோ நன்றி கெட்ட தனமாக அப்படிலாம் இல்ல. இவர்கள் என்ன முயற்சி செய்தால் அவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். இந்த வார்த்தைகளை அவர் தவிர்த்தால் இது போன்ற தேவையற்ற விவாதங்கள் இங்கே வராது. அதையெல்லாம் தெளிவா அவர் பத்திரிகையில பேட்டியில சொல்லிட்டு தான் வந்தார். அதனால தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்தாலும் இது போன்ற விவாதங்கள் வராது. தெளிவாக இந்த அவையும் தெளிவாக செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.